ஜோதிடத்தை பொறுத்த வரைக்கும் இந்த கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது எப்போவுமே மாறுபட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால தான் இந்த சுப கிரகங்கள் எப்போவுமே சுபத்தன்மையிலேயே வேலை செய்கிறது கிடையாது. அதே போல் அசுப கிரகங்கள் அப்படின்னா எப்போவுமே அசுப பலன்களையே கொடுக்கறது கிடையாது. ஏன்னா ஒரு கிரகம் இன்னொரு கிரகத்தோடு சேரும் பொழுதோ அல்லது பார்க்கப்படும் பொழுதோ அதனுடைய தன்மை அப்படிங்கிறது மாறுபடும். இல்லைன்னா அது இருக்கக்கூடிய இடத்தினாலேயே இந்த மாறுபாடுகள் அப்படிங்கிறது உண்டாகும். அப்படிப்பட்ட விஷயங்களில் ஒன்று தான் கிரகங்கள் வக்ரமாகிறது. இந்த வக்ர கிரகங்களுடைய நிலைகள் அப்படிங்கிறது எப்போவுமே ரொம்பவுமே நுணுக்கமாக செயல்படக்கூடியது. இது நார்மலாக கிரக பலன்கள் எடுக்கிற மாதிரி எடுக்கவே முடியாது. ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் ஒரு விஷயம் நடந்துட்டு போயிடும். கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ளே நம்மளை அறியாமலே ஒரு விஷயத்த செஞ்சுடுவோம், அல்லது நமக்கு தெரியாமலே நம்ம எதிர்பார்க்காமலே நமக்கு ஒரு விஷயம் நடந்துடும். அது நல்லதாகவும் இருக்கலாம், கெட்டதாகவும் இருக்கலாம். அது அந்த கிரகங்களுடைய இருக்கக்கூடிய தன்மையை பொறுத்து அமையும். ஆனால் இந்த எதிர்பாராததை எதிர்பாருங்கள் அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்கும். நடந்துட்டு அது போயிடும். அது ஏன் வந்ததுன்னு தெரியாது, எப்படி வந்ததுன்னு தெரியாது, எப்படி போகுது அப்படின்னும் தெரியாது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கெல்லாம் முக்கிய காரணமாக இருக்கிறது இந்த வக்ர கிரகங்கள் தான். ஸோ இந்த ஒரு விஷயம் புரியாததுனால இந்த வக்ர கிரக அமைப்புகளை பற்றி பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. ஜோதிடத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கூட ஆரம்ப காலகட்டங்களில் இது புரியவே புரியாது. போக போக தான் இந்த விஷயங்களை அவங்க தெரிஞ்சுப்பாங்க. அதுவும் அனுபவத்தின் மூலமாக தான் அதை புரிஞ்சிக்கவே முடியும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா, ஒருத்தருடைய வாழ்க்கையில் திடீர்னு எதையுமே எதிர்பார்க்காம நடக்கக்கூடிய திடீர் யோகம் அல்லது திடீர் சோகம் தான் இந்த வக்ர கிரக அமைப்புகள். ஸோ அப்படி இந்த 2026 ஜூலை மாதத்துலேருந்து நவம்பர் மாதம் வரைக்கும் சனியானவர் வக்ரகதியில் செயல்பட போகிறாங்க. அந்த சனியானவர் இந்த காலகட்டங்களில் மீன ராசியிலே வக்ரகதியில் சஞ்சாரம் செய்வாங்க. சனிக்கு குருவனுடைய பார்வை என்பதும் இருக்குது. அது போக மாத கிரகங்களுடைய பார்வை அப்படிங்கிறதும் இந்த 5 மாதத்துக்குள்ளே வந்து போகும். ஸோ இந்த அமைப்பானது உங்களுடைய ராசி மற்றும் லக்னத்திற்கு ரெண்டுக்குமே பொருந்தும். இது எப்படி வேலை செய்யும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். வணக்கம் ரிஷபராசி நண்பர்களே. ரிஷபத்திற்கு 11ஆம் இடத்துல இந்த சனியானவர் வக்ரகதியில் செயல்படுறாங்க. சனியை பொறுத்த வரைக்கும் ரிஷபராசிக்கு 9ஆம் இடத்திற்கும் 10ஆம் இடத்திற்கும் அதிபதியாக வரக்கூடியவங்க. எப்போவுமே ரிஷபத்திற்கு இந்த சனியானவர் தர்ம கர்மாதிபதி யோகத்தை கொடுக்கக்கூடியவங்க. அதனால தான் எப்போவுமே ரிஷபத்திற்கு இந்த சனியினுடைய தாக்கம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். நல்லது நடந்தாலும் அது அதிகமாக நடக்கும், கெட்டது நடந்தாலும் அது அதிகமாக நடக்கும். சனி ரொம்ப வீரியமாக வேலை செய்யும். பட் ரிஷபத்துக்கு எப்போவுமே ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்பெல்லாம் இந்த சனியுடைய தாக்கம் வருதோ அப்போல்லாம் ரிஷபராசிக்காரங்க கண்ட்ரோலை இழந்துடுறாங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் கண் கெட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரம் அப்படின்னு சொல்கிற மாதிரி பல விஷயங்கள் முடிஞ்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு விஷயம் என்ன அப்படிங்கிறதே புரிய ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த சனியை மந்தன் அப்படின்னு சொன்னாலும் எப்பெல்லாம் சனி என்ட்ராகுதோ அப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா ஈகோ அப்படிங்கிறது அதிகமாக ட்ரிகர் ஆகவே செய்யும். அதாவது சனி மந்தன் அப்படின்னா அவருடைய காரியம்தான் மந்தமாக இருக்கும், ஆனால் அவருடைய குணாதிசயம் அப்படிங்கிறது கம்ப்ளீட்டாக வேறு. சனி தண்டிக்கிற மாதிரியெல்லாம் எந்த ஒரு கிரகத்தாலையும் தண்டிக்கவே முடியாது. அவர் பார்க்க தான் சைலண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது வீரியம் மிக்கதாகவே இருக்கும். ஸோ சனி இங்கே தர்ம கர்மாதிபதி யோகத்தில் இருக்கிறதுனால இந்த ரிஷபராசிக்கு இது எப்போவுமே ஒரு பெரும் பிரச்சனையாகவே இருக்கும். பார்க்க அவங்க சிம்பிளாக தான் இருப்பாங்க. அந்த சாது மிரண்டால் காடு கொள்ளாது அப்படின்னு அவங்கள சொல்கிறதுக்கும் காரணமும் இந்த சனியினுடைய அமைப்பு தான். அவங்களுக்கு பெருமளவில் இது வேலை செய்யுது. ஸோ அந்த சனி இப்போது உங்களுடைய லாபஸ்தானத்தில் வக்ரகதியில் இருக்காங்க. ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இது கொஞ்சம் பொறுமையாக எதையுமே டீல் பண்ண வேண்டிய ஒரு காலகட்டம். கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய செயல்பாடுகளில் ஒரு மாற்றத்தை இந்த வக்ரச்சனி அப்படிங்கிறது கொண்டு வரும். ஸோ இது வரைக்கும் ரிஷபராசிக்காரங்க நீங்கள் ஒரு மாதிரி ரியாக்ட் பண்ணியிருக்கலாம்.
இனிமேல் உங்களுடைய ரியாக்ஷன் அப்படிங்கிறது வேறு மாதிரி இருக்கும். இனிமேல் நீங்கள் செய்யக்கூடிய அந்த காரியங்கள் அப்படிங்கிறதும் வேறு மாதிரி இருக்கும். ஒரு புது நிலையை நோக்கி நகர ஆரம்பிப்பீங்க. ஒரு மாற்றத்தை நோக்கி நகர ஆரம்பிப்பீங்க. குறிப்பாக லாப ஆதாயங்களை நோக்கி உங்களுடைய ஒவ்வொரு அடியும் முன்னெடுத்து வைக்குவீங்க. எல்லா காரியத்திலையுமே ஒரு ப்ராஃபிட் மோட்டிவோடு செயல்படக்கூடிய அந்த மைண்ட் செட் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு உருவாகும். இழந்ததை மீட்டெடுக்கணும் அல்லது இழந்ததை சரி செய்யணும் அப்படிங்கிற எண்ணம் உருவாகும். அதுக்கேற்ற சூழல் அப்படிங்கிறதும் உங்களுக்கு உருவாகும். ஸோ ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் அது ராசியாக இருந்தாலும் சரி, லக்னமாக இருந்தாலும் சரி, இந்த ரிஸ்க் ரிவார்ட் போன்ற விஷயங்களை பற்றி பெருசாக ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய காலகட்டம் இது இல்லை. உங்களுக்கான விஷயங்கள் காரியங்களை சரி செய்து கொள்வதற்கான ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். நான் இந்த ஒரு விஷயத்தை மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு நினைக்கிறதோ, அல்லது நான் தெரியாமல் இந்த விஷயத்துக்குள்ள உள்ள மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு நினைக்கக்கூடிய விஷயங்களுக்கோ இது ஒரு நல்ல உகந்த காலகட்டமாக இருக்கும். அதாவது அது சரி செய்வதற்கான காலகட்டமாக இது உங்களுக்கு அமையுது. உங்களுடைய கடந்த கால பிரச்சனைகளை சரி செய்வதற்கான ஒரு நல்ல உகந்த காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். பட் அதனாலலாம் உங்களுக்கு பலன் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத பற்றி யோசிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் ரொம்ப நாளாக இப்படி ஜவ்வுழுப்பாக இழுத்துக்கிட்டு இருக்குது, இது என்ன ஏதுன்னே புரியாமல் இப்படி போய்கிட்டே இருக்குது. நானும் செய்யலாம்னு நினச்சிட்டே இருந்தேன், ஆனால் செய்ய முடியல, இல்லை யாரை பிடிக்கிறது என்ன பண்ணுறதுன்னு புரியல. இப்படி உங்களுடைய மனசுக்குள்ள எந்த ஒரு விஷயத்தின் மேலேயோ அல்லது எந்த ஒரு காரியத்தின் மேலேயோ இப்படி ஒரு கருத்துக்கள், எதிர்பார்ப்புகள், குழப்பங்கள் இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்தையும் சரி செய்து கொள்வதற்கான ஒரு அமைப்புகளை இந்த காலகட்டம் சனியானது ஏற்படுத்தி கொடுக்கும். அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம். சுருக்கமாக சொல்லணும்னா உங்களுடைய நீண்ட நாள் தீராத பிரச்சனைகளுக்கு சில வழிகளை, நல்ல வழிகளை அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். அது எதுவாக வேணால் இருக்கும். உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயம், காரியம், நபர் சம்பந்தப்பட்ட விஷயங்களாகவும் அது இருக்கலாம். ஸோ இந்த வக்ரச்சனி அப்படிங்கிறது மெயினாக உங்களுக்கு இந்த விஷயங்களை தான் அதிகம் ஃபோக்கஸ் பண்ணும். மற்றபடி இது லாப நஷ்ட கணக்குகள் பார்க்குறதோ இல்லை நல்லது கெட்டதுகளை பற்றி பேசக்கூடிய விஷயங்களெல்லாம் எதுவும் இங்கே இல்லை. சைலண்ட்டாக இருப்பீங்க. உங்களுடைய கடந்த கால பிரச்சனைகளை சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பீங்க. கெரியர் ரிலேட்டடான விஷயங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாகவே டீல் பண்ணுங்கள். ஏன்னா ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள் நடக்கலாம். இந்த தொழில் வேலை உத்தியோகமாக ரிஷப ராசி, ரிஷப லக்னக்காரங்களுக்கு சில குழப்பம் தரக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது அவ்வப்போது வந்து போகும். எதையும் எடுத்தவங்க முடிக்க முடியாது. நீங்கள் ஒரு பிளான் பண்ணுவீங்க, பட் அங்கே நடக்கிறது ஒரு விஷயமாக இருக்கும். அதே போல் முன்னாடி சொன்ன அந்த திடீர் மாற்றங்கள் அப்படிங்கிறது நடந்து உங்களுக்கு கொஞ்சம் குழப்பவே செய்யும். ஸோ கெரியர் ரிலேட்டடாக சில விஷயங்கள், காரியங்களை நீங்கள் கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியதாக. ரொம்ப பெருசாக பயப்பட வேண்டியதில்லை. பட் ஒரு விஷயத்த செய்கிறீங்க அப்படின்னா ஒரு தடவைக்கு 2 தடவை யோசித்து செயல்படுங்க. சும்மா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டு காரியத்தில் இறவீங்க, அது பின்னாடி வேறு மாதிரி நடக்கலாம். அதனால் கெரியர் ரிலேட்டடாக மட்டும் எதுவாக இருந்தாலும் யோசித்து செயல்பட்டு வாங்க. குடும்ப வாழ்க்கை அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் மந்தமாகத்தான் இருக்கும். குடும்ப உறவுகள், விஷயங்கள், காரியங்கள் கொஞ்சம் அலைச்சல், டென்ஷன்கள் கொடுக்கத்தான் செய்யும். பட் நெகட்டிவாக எதுவும் இல்லை, எல்லாம் ஓகே தான். எல்லாமே சமாளிக்கக்கூடிய விஷயங்களாகத்தான் இருக்குது. பட் குடும்ப விஷயங்கள், காரியங்கள் எல்லாமே கொஞ்சம் டென்ஷனையும் அலைச்சலையும் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். சுப காரியங்களுடைய அமைப்பு அப்படிங்கிற ரிஷபராசிக்காரங்களுக்கு, ரிஷப லக்னக்காரங்களுக்கு ஓரளவுக்கு நல்லபடியாகவே இருக்குது. குறிப்பாக இந்த திருமண அமைப்புகள் அப்படிங்கிறது ரிஷபத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக வேலை செஞ்சு அது சார்ந்த காரியங்கள், விட்டு போன விஷயங்கள் இதெல்லாமே இந்த காலகட்டங்களில் கைகூடி வரும். குறிப்பாக இந்த தடைபட்டு போன திருமணங்கள் அப்படிங்கிறதான் இந்த காலகட்டங்களில் சரியாவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அதே போல் இந்த சொத்து சுகங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்களில், அது பூர்வீக சொத்துக்கள் வகையில் கூட இருக்கலாம். இதில் பழைய விஷயங்கள், விட்டு போன விஷயங்கள் ஏதாவது இருக்குது அப்படின்னாலும் அதில் திரும்ப இறங்கி செயல்படக்கூடிய அமைப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்களில் ஏற்படும். ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா ரிஷபத்தை பொறுத்த வரைக்கும் இந்த வக்ரச்சனி அப்படிங்கிறது அவங்களுடைய பர்சனலான விஷயங்களை, குறிப்பாக விட்டு போன விஷயங்களில் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை சரியான முறையில் அவங்க பயன்படுத்திக்கலாம். ஸோ ரொம்ப பர்சனலான விஷயங்களாக தான் எல்லாமே இருக்கும். பொதுவான அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் எதுவுமே இல்லை. எதுவாக இருந்தாலுமே அவங்களுடைய தனிப்பட்ட விஷயங்கள், காரியங்கள் அப்படின்னு தான் ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணுவாங்க.
அது சார்ந்த கடந்த கால பிரச்சனைகள் எல்லாமே ஓரளவுக்கு உங்களுக்கு சீராகிட்டு வரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.